இருக்கியான்னு கேட்கவே முடியலையே. ஆளு ஒண்ணுக்கு பாதியா வத்தி போயிருக்கிய. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் 2 கிலோ வெயிட் கூடி தான் இருக்கேன். எனக்கு தெரியாதாடி? பாரு, ஒண்ணா உன் புருஷனை தான் கட்டி கொடுத்துருக்கு. உனக்கு அரிசியை பொங்கி 2 பேர் தின்னுட்டு பேசாம இருங்க. உன் மாமியாளுக்கு கொடுத்தேன், நாத்தனாருக்கு கொடுத்தேன்னு இருக்காத. அவளை வேணா தனியா பொங்கி திம்பாளுவா. என்னவோ செஞ்சுட்டு போறாளோ, இல்லன்னு சும்மா கிடக்காளுவா. சரிம்மா, இனி நீ சொன்னபடியே நான் செஞ்சு விடுவேன். மர்மல கோழி குழம்பு வாசம் அடுக்கலையில இருந்து கும்முன்னு வந்துச்சு. கொஞ்சோண்டு சோத்த போட்டு நிறைய கோழி குழம்பு ஊத்தி பக்கத்துல பொரிச்ச கோழியும் தூக்கி வச்சு ஆளுக்கு ஒரு தட்டுல எனக்கு என் மவுளுக்கு கொண்டா பாப்பா. கோழி குழம்பு சூப்பரா இருந்து. ஒரு வேளைக்கு அரிசி மட்டும் பொங்கி நானும் உங்க மவனும் அவளதி தின்னு போட்டு சட்டி பொட்டியெல்லாம் கழுவி கமத்தியாச்சு தே. என்ன மர்மல கொஞ்சம் அசந்து வாங்கிட்டே. பாலை காய்ச்சி காப்பி போட்டு கொண்டு வாடிறேன் இப்ப. ஆத்தே, நீ அசந்து வரங்கன அதல பாலை காய்ச்சி காப்பியை போட்டுட்டேன். நான் குடிச்சிட்டேன், நீ மட்டும் குடியேன. புரியுதே. சரி, அப்ப இட்லியை வச்சு சாம்பார் கிட்டதே. சும்மா இருந்தம்ல, அந்தல இட்லியை வச்சு சாம்பாரையும் வச்சு போட்டேன். இட்லியை நல்ல சுட சுட ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்கனே. எதுக்கு இதெல்லாம் செய்தியா? இருக்கட்டும் மர்மல, டெய்லி நீ தான செஞ்சுட்டு கிடக்க. சரி, ஒரு நாள் அசந்து தூங்குதே, அதுக்காண்டி நான் எழுப்ப முடியுமா? அதான் எல்லாத்தையும் நானே செஞ்சு போட்டேன். நீ போய் காப்பி குடிப்போ. மக்கா, இட்லியை வச்சிருக்கேன், டீ சாப்பிடுறியா? யாரு நீனமா அவிச்ச? மக்கா, உங்க அண்ணி கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டா, அதான் இட்லி எல்லாம் அவிச்சு நான் தான் வச்சேன். அண்ணி எங்க? இல்ல மக்கா, இருக்கா? அது எப்போ வந்த? நாத்தனார் வந்தோடனே நாரதர் வேலையை ஆரம்பிச்சுட்டாள் ஐயா. ராசாதி, உனக்கு என்னடி ஆச்சு? அப்படி கண்ணீர் கம்பளையமா வந்து நிக்க. அவனும் வேண்டாம், வாழ்க்கையும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். பேசாம நீங்க ஏறி நான் சோறு போடுவேன் உனக்கு. நான் சொன்னது சரிதானே? என் மாமியா கிழவி அவன் ஏதோ வருத்தத்துல வந்து சொல்லுதா. உடனே நீங்களும் சாலரா போட்டுட்டு என்ன பிரச்சனை யாது பிரச்சனை கேட்காம இங்கே வந்து இருந்துரும் மாப்பிள்ளை விட்டுட்டு அப்படிங்க. வேற என்ன செய்ய மர்மல? என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேளுங்க. என்ன பக்கா பிரச்சனை? ஒன்னு அடி அடி அடிச்சு போட்டானோ, இல்லனா சம்டி சம்டி போட்டானா? சொல்லுடி, வாயை திறந்து. கம்பால கட்டையில அவனை அடிச்சானா? சொல்லு. போ, யாசனா பேசனா நட்டி. சுட சுட காபி போட்டு கொடுத்திருக்கேம்மா. காபி நல்லா இல்ல, தூர ஊத்து அப்படினாரு. எங்க கொண்டு தூர ஊத்துனா அப்படினே. என் தலையில ஊத்துனாரா? நானும் அவர் சொல்லபடி நம்ம நீ கேட்கணும்னு சொல்லிருக்க. அவர் சொன்னபடி தலையில ஊத்திட்டேம்மா. அதுக்கு கோவப்படுறாருமா. அதான் பொட்டி கட்டிட்டு வந்துட்டேம்மா. அம்முக தும்முக அமால் டுமால். வந்துட்டாள் ஐயா, வந்துட்டா. அது சாம்பாரு, தயிர் பச்சடி, அரைக்கீரை துவரம், பப்படம், ரசம், மோரு. சாம்பார், தயிர் பச்சடி, அரைக்கீரை துவரம், இதெல்லாம் எவையா கண்டுபிடிச்சது? ஏனி, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு கிடாது. எங்க அம்மையா இருந்தா இந்நேரம் மீன் குழம்பு வைப்பா, பொரிப்பா, அதுக்கப்புறம் நெத்திலி அவியல் வைப்பா. இந்த மாதிரி நிறைய வகை வகையா மீன்ல வச்சு விடுவா. நீ எங்க இருக்க? இரு, நானே கூப்பிடுறேன். கிழவி உங்க மொபைலுக்கு சாம்பார் கீரை தோறம்னா தொண்டைக்குள்ள இறங்காதான். எங்க அம்மையா இருந்தா இதுக்குள்ள மீன் குழம்பு வச்சு பொரிச்சு தந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் ஒரு தாண்டி தேடிட்டு இருந்தேன். எனக்கும் மீன் குழம்பு திங்கணும் போல ஆசையா இருக்குடி. நான் வந்து மீன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து தரேன். எல்லாத்தையும் கழுவி புறக்கி தேங்காய் எல்லாம் திருவி எடுத்து நல்லா வறுத்து அரைச்சி என்கிட்ட தான். நான் உனக்கு அளவோல அடுப்பு பக்கத்துல உட்கார்ந்து குழம்பு வச்சு தரேன். மாமியார் போஸ்ட்ங்கிறது பெரிய போஸ்ட். இப்ப உனக்கு மாமியார்ங்க போஸ்ட் கிடைச்சிருக்கு. அத சரியா பயன்படுத்திக்க. என்ன வாயை படுத்துட்டு இருக்க? இன்னும் அப்படி எல்லாத்தையும் வீட்டெல்லாம் தூத்து புறக்கி நல்ல சுத்தமா மாப்ப போட்டு பாத்திரம்லாம் கழுவி எடுத்து விட்டு பளபளன்னு கண்ணாடி மாதிரி ஆக்கி வைக்கணும். கிழவி என்ன வருது? சரிங்க தே, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு போடுதேன். எனக்கு வயிறு பசிக்கு. சோத்து கொண்டா மக்கா தின்னுடி. எனக்கு ஒரு டவுட்மா. கொஞ்சம் முன்னால நீ மாமியார்ங்கற கெத்த காட்டுன, இப்போ அண்ணி மர்மங்கற கெத்த காட்டி இருப்படலாமா? என்ன மக்கா சொல்லுதே? அம்மா, அண்ணி கோவத்துல இந்த சாப்பாட்டுல பேதி மாத்திரை கலந்திருந்தாங்கன்னா மாமியார் போஸ்ட் குப்பையில போட்டுட்டு அப்படியே அந்தர் பல்டி அடிச்சிருமா.
வீட்டுல குதூகலமா ஒண்ணு குடிக்கணும், அதான் குடும்பங்குது. என்ன மருமல ஒரு ரெண்டு சோற பாசமா தாரையும் தாத்த சாப்பிட்டுக்கோ. என்னடா வருது அம்மா? என்ன 2 இருக்கும் வயித்த கலக்கிட்டோ? ஒண்ணுமே சேர்க்கல, தைரியமா சாப்பிடுங்க. அந்த பையன் இருக்கட்டும் 2 இருக்கும்.